ஹரே கிருஷ்ணா, ராதேஷா. இன்றைய தினம் சோபகிருத வருஷத்திய கடைசி ஏகாதசி. அது ஒரு முக்கியமாக நினச்சிக்கணும். இன்றைக்கி ஒரு நாளைக்காவது ஸ்ரீ பகவானை நினச்சி விரதம் எடுக்க முடியாதவா பகவானை நினச்சிட்டே இருக்கணும். அதான் பெரிய விஷயம். விரதம் அப்படின்னா என்னென்னா ஒன்றே குறி, அவ்வளவுதான். தபஸ் அப்படிங்கிறது தான் விரதம். விரதம்னா மற்றதை பற்றி நான் சிந்திக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் விரதம். அதில் ஆகார நிமிஷ்டைகள் ஒரு அங்கம், அவ்வளோதான். இன்றைக்கி ஏகாதசி விரதம், இன்றைக்கி சஷ்டி விரதம், இன்றைக்கி சோமவார விரதம், இன்றைக்கி கிருத்திகை விரதம் அப்படின்னா அந்த பகவான்கள் தேவதைகளை தவிர வேறு சிந்தனையே நமக்கு இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது தான் அந்த விரதத்தோட ஒரு மகாத்மியம். எனவே இந்த சோபகிருத விஷயத்தில் அமாவாசைக்கு அப்புறம் ஏகாதசி, இதுக்கப்புறம் பௌர்ணமி வந்துடுறது. அநேகமாக அடுத்த பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய ஏகாதசி நமக்கு சித்திரை மாதத்தில் தான் வரும்னு நினைக்கிறேன். எனவே அடியார்கள்லாம் இந்த ஏகாதசி திதியில் ஸ்ரீ நாராயணனுடைய திருவடிகளை சேவித்து இந்த வருஷம் சோபகிருத வருஷத்தில் நம்ம சுவாமிகிட்ட அபச்சாரப்பட்டிருந்தா தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையாலேயோ சங்கல்பத்தாலேயோ சகவாசத்தாலேயோ சரீர பிரயாச சோர்வாலேயோ நம்ம பகவானை நினைக்காமல் இருந்திருந்தா பகவான் அதெல்லாம் பொறுத்து நம்ம ரட்சிக்கணும் அப்படின்னு இந்த ஏகாதசி தினத்தில் சுவாமியை நம்ம வேண்டிக்கிறோம். திருப்பி திருப்பி கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திருவிக்கிரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேசா, பத்மநாபா, தாமோதரா அப்படிங்கிற இந்த துவாதச நாமம்தான் இந்த எண்ஜான் உடம்பை 12 நாமங்கள் பாதுகாத்துட்டே இருக்கணும். அதுதான் பலன். எனக்கு 12 நாமம் கூட சொல்ல முடியலையே, என்ன பண்ணுறதுன்னா ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கலியுகத்துக்கு நெருக்கமான 2 யுகம், துவாபர யுகம், திரேதாயுகம். 2த்துலேயும் மனுஷன் தர்மத்தை எப்படி காப்பாற்றணும்னு சொல்லியிருக்கு. அதனால் நம்ம தர்மம் தவறாமல் எல்லாரிடத்துலேயும் அன்போடையும் பாசத்தோடையும் இருந்து எல்லா உயிர்களையும் நம்ம ரட்சித்து நம்மளே ரட்சிச்சுண்டு பக்தி பரவசமத்தோடு இருக்கணும். அந்த பக்தி ஆனந்த நிலை நம்ம மனசில் எப்போ இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நம்ம பகவான் கூடவே இருக்கா மாதிரி இருக்கும். பகவான் கூடவே நம்ம இருக்கா மாதிரி எப்போ இருப்போம் அப்படின்னா பகவான் நாமாக்களை சொல்லிகிட்டே இருக்கணும், பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட்டுகிட்டே இருக்கணும். மற்ற சஞ்சாரங்கள் விஷயங்களில் சஞ்சரிச்சுட்டேவும் இதை செய்ய முடியும். நம்ம எந்த அன்றாட வாழ்க்கைகள் இருந்தாலும் அதுலேயே இருந்துட்டு கூட நம்ம அது மாதிரி பகவானை நினச்சிட்டே இருக்க முடியும். ஆகையினால பகவான் திருவடியை சேவிப்போம், நாராயணர் திருவடிகளை நினச்சிட்டே இருப்போம். ஸ்ரீகிருஷ்ணன் நமக்கு வாழ்க்கையில் கூடவே இருந்து நம்மளை எந்த விதமான துர்க்கர்மா துஷ்டகர்மா எதுலேயும் நம்மளை சங்கமப்படுத்தாதபடிக்கு சத் சங்கத்தில் நம்மளை சங்கமிக்க வச்சு நிறைய மனித பிறவிகள் எடுத்து நிறைய தெய்வ கைங்கரியம் பண்ணணும். இந்த மனித பிறவியில் வர துன்பங்களை நினச்சிட்டு எனக்கு மனுஷ பிறவியே வேண்டாம், மனுஷ பிறவி முன்னத்தில் மட்டும்தான் பகவானை நினைக்கிறதுக்கும் நாம கீர்த்தனங்கள் சொல்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு நமக்கு. ஸ்ரீ ராமபிரான் புறப்பட்டு போகும்பொழுது ஆஞ்சநேயத்தை கேட்கும்பொழுது கூட வரையா வைகுண்டத்துக்குங்கும்போது வேண்டாம், கலியுகத்தில் தான் நாம சங்கீர்த்தனம் நிறைய இருக்கும், கலியுகத்தில் மக்கள் நிறைய நாம சங்கீர்த்தனம் பண்ணுவா, அதை நான் அனுபவிக்கணும், நான் கலியுகத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ரீ அனுமார் இங்கேயே தங்கிட்டேன். வைகுண்ட பதவி கூட வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதனால் எத்தனை மனுஷ பிறவி எடுக்கிறோம் அப்படிங்கிறது பெருசு இல்லை. அந்த பிறவி முழுசும் பகவத் கைங்கரியத்துக்காக அமையணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. இன்னிலேருந்து அடுத்த 5 வருஷத்துக்கு ராஜாங்கத்தை யார் நிர்வாகம் பண்ண போகிறா அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள்லாம் நடக்க ஆரம்பிக்க போகிறது. நமக்கு நம்முடைய சுதந்திரத்திலையும் நம்மளுடைய மனித கௌரவத்திலையும் ஏற்றத்தாழ்வே இல்லாதபடிக்கு ஒரு சமமான மனிதத்தன்மையும் ஒரு தர்மமும் யார் நிலைநாட்டுறாளோ, மக்களுக்கு யார் நிறைய நல்லது பண்ணுறாளோ
அவெல்லாம் வந்து ராஜாங்கத்தில் அமர்ந்து ஜனங்களுக்கு நிறைய செய்யணும். அவள் தான் மக்களால் முன்னிறுத்தப்படணும். மனுஷ கைங்கரியம் கடவுளுக்கு பண்ணுற கைங்கரியம். அதனால் எல்லா உயிர்களையும் யார் சமமாக கருதி ஏற்றத்தாழ்வே இல்லாத ஒரு ஜன சமுத்திரத்தை பார்க்க நினைக்கிறாளோ அவள்லாம் நன்னா தன்னுடைய போட்டிகள் எல்லாத்துலேயும் வெற்றி பெற்று ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு அவள் வரணும். ஜனங்களை யார் காப்பாற்றுறாளோ அவள் பகவானுக்கு சமமானவா, அவளுக்கு மக்கள் தொண்டு பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நல்ல ஆட்சி அமையணும், நல்ல ஜனங்களுக்கு மக்களுக்கு உபயோகமாகவும் பிரயோஜனமாகவும் இருக்கணும். நிறத்தாலேயோ வண்ணத்தாலேயோ பணத்தாலேயோ மொழியாலேயோ வாழ்கிற பூமியாலேயோ எந்த பேதமும் பார்க்காதபடிக்கு இமயமலையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற எல்லா உயிரும் ஒரே உயிர் அப்படின்னு நினைக்கக்கூடியவா, மதிக்கக்கூடியவா, நல்ல நிலைக்கு வந்து எல்லாரையும் ரட்சிக்கணும்னு கிருஷ்ணன் திருவடியை வேண்டிக்கிறோம்.